மகனே நீ இரண்டாக பிளந்து என்னை விழுங்கி இருக்க கூடாதா? என் குலத்துக்கு ஒரு மகனவனாகி விட்டது, பறிவாய் விட்டது. சூரியன் மரபு என்றோடு ஐயோ சேர்ந்துமே போச்சோ, காரியன் என்னமாச்சோ, கௌசிகன் சதிக்குள்ளாச்சோ, ஒரு நாள் உலகில் மாண்டிடாமல் காரினில் காட்டில் பாம்பு வீரகடா. மகனே 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 மரகத ஓவியமே என்னை போல் பாவி தேடினாலும் பாடலாகுமா? மாணிக்க கோபுரமே என் கண்ணே மரகத கோபுரமே. மகனே 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 இது என் குழந்தை, இது என் குழந்தை, என் குழந்தையை தூக்கிக்கொண்டு மகனே மகன் என்று அழுகிறீர்கள். நீங்கள் யாரையா? என் குழந்தைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது என் குழந்தை ஐயா. நான் 10 மாசம் சுமந்து பெற்ற என் குழந்தை ஐயா. ஐயா நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார்? இந்த குழந்தை யார் என்று தெரிந்து விட்டது. நீ யார் என்பதும் எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் நீங்கள் யார்? என்னை உனக்கு இந்த அர்த்தராத்திரி நேரத்திலே தெரியவில்லை. அலங்கோலமாக வந்திருக்கின்றாய். ஆகவே என்னை உனக்கு தெரியவில்லை. காரணம் என்னை இந்த இடத்துல பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று இருக்குமல்லவா? அப்பா நான் யார் என்று தெரிந்து கொள்ள நீ யார் என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் யார் என்று உனக்கு தெரிவிக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது. அம்மா கண்ணே ஐயாவது சூரிய குலம் தலைக்க வந்த சுந்தரியே அம்மா தாராவதே. வருகின்ற வெள்ளம் பட்ட மரத்தை தான் அடித்து செல்லும் என்று சொல்லுவார்கள். பச்சை மரத்தை அடித்து சென்று விட்டது பார்த்தாயா? அம்மா தேவி பட்ட காலிலே படும் கெட்ட குடியை எடுப்பார்கள். அது நமக்கு தானா, நமக்கு தானா, நமக்கு தானா? தேவி தாராவதி, தாராவதி விதி விட்டபடி நடக்கட்டும். சத்தியம் அழைக்க வேண்டும், தர்மம் தழைக்க வேண்டும் அல்லவா? நம்மளை அடிமை கொண்ட வேதியரிடம் சென்று கார்பணம் எடுத்துண்டுக்கு தேடி வா. போ. கொடுக்க மாட்டார்கள் சுவாமி. நம் குழந்தை தானே, தருணம் செய்யலாமே. அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் சுவாமி, கொடுக்க மாட்டார்கள் சுவாமி. இல்லை என்றால் வாழ்விலே பிச்சை எடுப்பது ஒன்றுதானே மிச்சம் உள்ளது. பிச்சை எடுத்தாவது கார்பணம் எடுத்துண்டுக்கு வகை தேடிவா. போ. வாழ்க்கையில் பிச்சை ஒன்றுதான் மிச்சம். அதையும் எடுத்து வருகிறேன். குழந்தையை பத்திரமாக பார்த்து செல்லுங்கள்.
அன்பார்ந்த ரசிகர் மக்களே, இப்பொழுது சந்திரமதியானவர்கள் தன்னுடைய பிள்ளையை தகனிப்பதற்காக தங்களிடத்திலே பிச்சை கேட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். கொல்லி காசு போட்டால் கோடி புண்ணியம், காசிக்கு போகிற புண்ணியம் கிடைக்கும். அதனால் தங்களால் முடிந்த 5 ரூபாயோ 10 ரூபாயோ போட்டு பொருளுதவி செய்யுமாறு விளையாட்டு கேட்டுக்கொண்டு யாரும் பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு போகலாம். சரி வாங்கிட்டு போங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீங்கி போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, எங்கள் நீங்கள் போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறிவேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறிவேன் அம்மா. இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, எங்கள் நீங்கள் போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அந்த கரண்ட் இருக்கு பாரு, அதனால கரண்ட் பாரு. பெற்றவள் உடல் சலித்தால் வேதனாதான் சலிப்பேன், படைத்தவர்கள் சலித்து வாழ்வான் அம்மா. அம்மா அம்மம்மா, பெற்றவள் உடல் சலித்தால் வேதனாதான் சலிப்பேன், படைத்தவர்கள் சலித்து வாழ்வான் அம்மா. இந்த பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேன் அம்மா, இந்த பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, உங்க தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, எங்கள் நீங்கள் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அம்மா அம்மா அம்மா. சண்டாடி சதிகாரி அண்ணா, காசிராச மகன் கனகவேந்த கழுத்தை நிறுத்து கொன்று விட்டு அங்கிருந்து பொக்கிசம் வெட்டி திருடி கொண்டு வந்து விட்டாய். அண்ணா, அண்ணாவா? நானா? பொங்கத்தி வேலைக்கு வருஷம் எடுப்பண்ண இல்லை அண்ணா. என்னம்மா ஒரு கோட்டுக்கு விட தேராது இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒன்னிடம் என்ன வச்சு நிலமயானத்திற்கு யாரப்பா மயானத்தில் யாரப்பா மயானத்தில் நான் காசி மகாராஜாவோட பணியாள். இப்படி என்றால் ஒரு பெண்ணை வெட்ட வேண்டும். யாருடைய உத்தரவு? காசி மகாராஜாவோட உத்தரவு. என் எஜமான உத்தரவு வேண்டுமே. தங்களுடைய எஜமான் தான் கொடுத்தாரு சந்திராயுதம். கொடுங்கள் பார்க்கலாம். கண்டு இருக்கும் போது கையில போட்டு இடிக்கலாமா? கொடுவாள். உண்மைதான். தங்களது கட்டளை நிறைவேற்றுகின்றேன். தாங்கள் சென்று வாருங்கள். தேவி சுவாமி, நீயா? காசிமா நகரத்தில் தெரு தெருவாக வெச்சி எடுத்து வந்தேன். காலில் ஒரு குழந்தை தம்பட்டது. நம் குழந்தையா இருக்குமோ என்னவென்று தூக்கி வைத்து அழுது கொண்டிருக்கும் வேளையில் என்னை கொலையாளி என்றும் குற்றவாளி என்றும் கொலைகளத்துக்கு அழைத்து வந்து விட்டார்கள். சுவாமி, நான் கொலை செய்யவில்லை, நான் திருடவில்லை. இல்லை சுவாமி. உன் கலங்கமற்ற முகத்தை பார்த்த பின்பு கூட கொலைகாரி என்ற பட்டத்தை சுமத்தி அனுப்பியிருக்கிறார்களே, இதுவும் அந்த ஆண்டவனுடைய சோதனை தான். உண்மைதான் சுவாமி. தேவி, விதியை பார்த்தாயா? உண்மைதான் சுவாமி. உன்னையும் என் கையால் வெட்ட வேண்டும் என்ற விதி இருந்தால் வெட்டித்தான் ஆக வேண்டும். சுவாமி, உனக்கு வாழ்வு அளிக்க வேண்டிய நான் உன் வாழ்வை அழிக்க துணிந்து விட்டேன். மன்னித்து விடு. சூடி மகிழ வேண்டிய உன் கூந்தலை புதவல்ல வேண்ட புற்களாக்க துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. சுவாமி, மைதீட்டி மகிழ வேண்டிய உன் கண்களை குருடாக எத்தனித்து விட்டேன். மஞ்சள் பூசி மகிழ வேண்டிய உன் முகத்தை சஞ்சலத்தால் இந்த விளக்க துணிந்து விட்டேனே. என்னை மன்னித்து விடு. உன்னை கட்டவும் மனம் துணிந்து விட்டேன். அன்பே, ஆறுயிரே, கண்ணே, கனியமுதே, உன்னை பெற்ற மனத்து எனக்கு என்னம்மாய் தோணுதடி. உன்னை
என்ன ஐயா பொய்யா போச்சுதே சந்திரனையும் பொய்யா போச்சுதே ஐயா போச்சுதே சந்திரனையும் பொய்யா போச்சுதே ஐயா பொய்யா போச்சுதே சந்திரனையும் பொய்யா போச்சுதே கையும் நடுங்குது மெய்யும் நடுங்குது ஐயா மனதில் ஏதோ சஞ்சலம் நினைத்து விட்டாய். இல்லை சுவாமி. ஆகவேதான் வெட்டுகின்ற போது பூ மாலையாக விழுந்தது. சுவாமி, 7 சென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு கணவராகவும் இருந்து கிடக்கும் குழந்தை தேவதர்சனி மகனாகவும் குலக்கணவர் வதிஷ்டரே குருவாகவும் வர வேண்டும் என்றுதான் இந்த பாவி மனதில் எண்ணினேன் சுவாமி. வேற ஒன்றும் நான் எண்ணவில்லை ஐயா. மீண்டும் ஒரு முறை வெட்டுங்கள் சுவாமி. இந்த வயலத்திலே எத்தனையோ பிறவிகள் எடுத்தாலும் இந்த பிரிவிலை எனக்கு மனைவியாக வாக்கப்பட்டு நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் இல்லங்களும் இதுவரை என் நிலையை விட்டு மாறாத நிலையிலே மீண்டும் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று வேண்டுகின்றாளே. ஆண்டவா, இது என்ன சோதனை? உனக்கு கண் இல்லையா? உன் கண்ணா இருப்பா மாறியா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? வெட்டுங்கள் சுவாமி. ஏன் நடுங்குகின்றாய்? நாடிடம்தான் நகரிடம் அங்கே சந்திரமதி இழந்து பொன்னிடந்து புவி இடந்து உச்சக்கர உடையிடந்து மண்ணிடந்து ஞானக்கரைக்கு வந்த பின்பு மதியை இழந்து விடுவான் என்று நினைக்கிறாயா? இறக்க மாட்டேன். சத்தியம் காதிலே தேருவேன். தான் கையில் பிடித்துக் கொண்டே சொந்தமாக இத்தனை துன்பங்களை நான் அனுபவித்து மயானக்கரைக்கு வந்த பின்புதான் தாங்கள் எனக்கு ஆட்சி தர வேண்டுமா? ஹரிச்சந்திரா, சத்தியத்திற்காக வாழ்நாளில் கட்டிய மனைவி கூட வெட்ட துணிந்து விட்டதா உன் மனம்? ஹரிச்சந்திரா, நீ சத்திய வேந்தன் என்பது உண்மைதானா? தேவர்களால் சோதித்து பார்க்கப்பட்டார். இந்த இடத்திலே உன் சத்தியமே வெற்றி பெற்றிருக்கிறது. நன்றாக பார், நீ காப்பது மயானம் அல்ல, உன்னை சோதிப்பதற்காக உருவாக்கிய யாகசாலை. உன் அடிமை கொண்டது வீரப்பகல தென் திசையை அடக்கியாலும் யமதர்மராஜன். உன் மனைவிக்கு அடிமை கொண்டது காலகண்டன் அல்ல, அக்கினி பகவான். அனைவரையும் வணங்கி உன் குழந்தை தேவதாசனை இறக்கவில்லை, இப்பொழுதே அழைக்கின்றேன். இன்று முதல் சத்தியம் தவறாத உத்தமன் ஹரிச்சந்திரன் என்ற பெருமையோடு மகா முனிவரின் சூழ்ச்சியினால் இழந்த நாடு நகரத்தை மீண்டும் அடைந்து நீ பிரிந்த பாசமுள்ள மனைவி மக்களோடு மீண்டும் சேர்ந்து அயோத்திக்கு நீயே மீண்டும் அரசனாக இருப்பாய். ஈஸ்வரா, பரம்பொருளே, ஒருவருக்கு தானமாக கொடுத்த நாட்டை மீண்டும் நானே ஆள்வதா? அது முறையாகுமா? தங்களை பார்த்து வேறு யாருக்காவது தானே வறுத்து கொடுத்து விடுங்களே. ஹரிச்சந்திரா, நான் யாருக்கு இந்த அயோத்தி நாட்டை மீண்டும் மகிழாபிஷேகம் செய்து வைத்தால் அதில் உனக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? மனப்பூர்வ சம்மதம் ஈஸ்வரா. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பிறந்து சத்திய வேந்தன் என்று பெருமை பெற்ற ஹரிச்சந்திரன் உனக்கே அயோத்தி மகிழா. ஓம் நமச்சிவாய. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சிவமயமே.
சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. அன்பர்ந்த ரசிகர் மக்களே, இப்பொழுது பட்டாபிஷேகம் நடைபெற இருப்பதால் கிராம முக்கியஸ்தர்களும் பஞ்சாயத்தார்களும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு அன்பர் அழைக்கின்றோம். அப்பா உனக்கு ரொம்ப நன்றி. எங்க கிடைக்குதுன்னே தெரியல, விடிய விடிய வச்சிருக்க ஒருத்தர டீப்பு போட்டிருக்கியான்னு தெரியல. பக்கத்துலயே இருக்கா? அதான் தலைவர் அப்பப்போ எங்களுக்கு போயிட்டு வாங்க. கிராம முக்கியஸ்தர்கள் பஞ்சாயத்தார்கள் வாங்க, பட்டாபிஷேகம் சொல்லுவோம் வாங்க. கிராம நாட்டார்கள் பஞ்சாயத்தார்கள் தர்மகர்த்தாக்கள் விழா முக்கியஸ்தர்கள் அமைப்பாளர் இதுவரைக்கும் எங்களுடைய நாடகத்தினை கண்டுகளித்த துணை ரசிகர் மக்களுக்கும் எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திங்களை சூடிய சிவனுக்கு துணை செல்வி நாட்டி சந்தமை பாவை திருமண காலம் திகழ்ந்திடுவோம். ஹரிச்சந்திரன் மாமன் ஹரிச்சந்திரன் மாமன் குமார் ஆடியோஸ் அண்ட் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற பணியாளர் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் இந்த வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற யூடியூப் சேனல் எல்லாம் கிட்ட வாங்கம்மா. காந்தி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றிகளை வணக்கத்தை தெரிந்து கொண்டு உங்களிடமிருந்து பிடியா விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம் 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 வணக்கம். இந்த அரிசியை கொண்டு போய் சாமி மாடத்தில் இல்லை நல்ல வழக்கில் போடுங்க, இல்லைன்னா மஞ்சள் துணியில் கட்டி வைங்க. அந்த வருஷம் அன்னத்திற்கு பஞ்சம் இருக்காது. தாழ்வு